ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுத்தாலே நம்ம உழைக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் காலைல பார்த்தது என்னென்னா, ரொம்ப வயதானவர்கள் வேலை பார்க்குறது தனக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளை நிறைவு செஞ்சுக்கணுன்றதுனால தான் வேலை பார்க்குறாங்க. வயதான காலத்துலேயும் வேலை பார்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா, மீன் மார்க்கெட் போகும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு இருப்பாங்களா, அந்த பாட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஆற்றுப்பொடின்னு சொல்லிட்டு சின்ன மீனாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு பெரிய மீன் பண்ணுறது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன மீன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதுவும் 1 கிலோ மீன் நமக்கு அப்படியே கழுத்துலாம் வலிக்கும், கழுத்து முதுகெல்லாம் வலிக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வாங்குகிறோம். அந்த க்ளீன் பண்ணும்போது அந்த அம்மா வெயிட் பண்ணுறவங்க சீக்கிரம் பண்ணுங்கம்மான்றாங்க. அந்த பாட்டிம்மா கையை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வரலாம் அப்படியே நீர் போத்த மாதிரி அப்படியே ரொம்ப நேரம் இருந்தால் ஒட்டிடும்ல, அது மாதிரி இருக்குது. அவங்க சொன்ன அவசரம் ரொம்ப அர்ஜெண்ட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு அவங்க 100 ரூபா கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, 20 ரூபா எடுத்துங்க அப்படின்றாங்க. ஆனால் 1 கிலோ ஐயிர மீனுக்கு அங்கேயே போர்டு போட்டிருக்கு 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பாட்டிமா என்ன பண்ணியிருக்கலாம், 100 ரூபா கொடுத்தாங்கல்ல, அப்போ 70 ரூபா கொடுத்துருக்கலாம் மீதி. இவங்க என்ன பண்ணுறாங்க, 80 ரூபாயும் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இல்லைம்மா 30 ரூபாம்மா, எவ்வளோ கஷ்டமான வேலைம்மான்றாங்க. அந்த அம்மா இல்லை 10 ரூபா குறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல நிற்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க போனதுக்கப்புறம் சொன்னாங்க, நீங்களே பாரும்மா, போர்டில் பாருங்களேன் அப்படின்னாங்க. போட்டிருக்கு. அப்புறம் நம்ம உடனே நம்ம கொடுத்தோம்னா ஏதாச்சும் நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இப்படி வர்ற டயத்தில் டக்குன்னு மடியில் வச்சுட்டு டீ குடிச்சிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது ஒரு கஷ்டமாக தானே இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு மீன் விற்கிறவங்க எனக்கு 5 ரூபா கொடுத்துருவாங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் எனக்கு என்னமோ ஒரு மாறி இருந்துச்சு. அதனால் டீ குடிச்சிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது அண்ணன் அது மாதிரி பண்ணுவாங்க, வச்சுங்க அப்படின்னுவாங்க. இன்னமும் மறக்க முடியாது. வச்சுக்கம்மா அப்படின்வாங்க. வச்சுங்கக்கா அப்படின்வாங்க. ஏன்னா அண்ணனுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி மீன் தான் சாப்பிடுவாங்க. க்ளீன் பண்ணும்போது போனோம்னா வச்சுங்கக்கானுவாங்க. இன்னொருத்தவங்கள்ட்ட செப்பல் தைக்கிறவங்கள்ட்ட கம்மி பண்ணுமா அப்படின்னு சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அடிக்கடி சொல்லுவோம். எங்கள் தம்பி இதுமாரி செப்பல் தைக்கிறவங்கள்ட்ட பேக் தைக்கிறவங்கள்ட்டையும் நீ 10 ரூபா கம்மி பண்ணிங்க அப்படின்னு சொல்லாதம்மா, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் இருக்கட்டும்மா அப்படின்னா. அது உண்மை தான். இல்லை நம்ம பேக் தைக்கிறவங்களும் அவங்கள்ட்ட போய் பார்த்தோம்னா பக்கத்து கடைக்கு பார்த்தோம்னா 5 ரூபா அல்லது 10 ரூபா தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம கூட சொன்னோம் அப்படின்னா அவங்க பக்கத்து கடைக்கு போயிடுவாங்க. அப்படின்றதுனாலே ஒரு அங்கக்குள்ளே சொல்லிக்குவாங்க, கண்டிப்பாக இந்த ரேட்டில் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்கள்ட்டையும் நம்ம பேரம் பேச வேணாம். இல்லை அப்புறம் அண்ணன் பையனை ஹாஸ்டல் சேர்க்க போகும்போது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மலைன்னு சொல்லிட்டு ஒதுங்கணும். நானும் அண்ணன் பையன் பார்த்தோம்னா ஒரு பாட்டிமா மூங்கி கூட இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி செய்கிறாங்க. ஒரு 6 சுற்று வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். ரொம்ப மழை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நினச்சேன், கூடைக்கு நம்ம பேரமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி கேட்கலாம். வேணாம் ரொம்ப நம்ம முடிஞ்சளவு பேரம் பேசாமல் இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி கேட்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சுற்று வர முடிய அந்த குச்சி அப்படியே ஒரு மாதிரி கட் பண்ணி போக்குறது பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பாருங்கள். அந்த சாரல் மலையிலையும் அவங்களும் அந்த வயசான பாட்டிமா தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதான் நானும் அம்மாட்ட சொன்னேன், அம்மா வீட்டில் கோழி இருக்குது, ஆட்டுக்குட்டிலாம் குட்டி போடும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பஞ்சாரத்தை வச்சு கவுப்பாங்க. அன்றைக்கி சொன்னேன், அந்த கோழி கூட விற்றுட்டு வரவங்கள்ட்ட மட்டும் நீங்கள் பேரம் பேசாதீங்கம்மா. ரொம்ப நம்ம பார்த்துருக்கோம், அந்த போகிற வேலை தான் நம்ம பார்த்துருப்போம். நிறைய இடத்துல ரோட்டோரம் உட்காந்து பின்னிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தது கிடையாது. அதில் வெயிட் பண்ணி பாருங்களேன் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. ஓகே, இது மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுவோம். இன்னொன்று இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நம்ம பேரம் பேச வேணாம். ரொம்ப கஷ்டமாக தான். அவங்களே மீன் மார்க்கெட்டுக்கு நம்ம மீன் வாங்க போகும்போது பார்த்தோம்னா ஒரு டீ கூட நம்மளே வாங்கி கொடுக்கலாம். அதில் தப்பே இல்லை செய்கிறவங்களுக்கு. ஏன்னா காலையிலே அவங்க 4 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. அந்த கை வரைக்கும் கோத்துருவோம். அவங்கள்ட்ட ஒரு வயசானவங்கள்ட்ட போய் பேரம் பேசுனது தான் இன்னமும் என்னால் ஏற்றுக்க முடியல. வேண்டாமே, ஏன்னா அவங்க உழைச்சி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா. அதனாலே அவங்களுக்கு நம்ம அவங்க கேட்குற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா போர்டில் வரைக்கும் அவங்க எழுதி போட்டிருக்காங்க இவ்வளவுன்னு சொல்லிட்டு, அதையும் நம்மள்கிட்ட காமிக்கிறாங்க. அவங்க கூட கேட்கல. இல்லை அதுதான் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்கள்டையும் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள் இனிமேல் நம்ம பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு. ஓகே, பாய். நயோ உஷா.